2014-19 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வளர்ச்சி அரசியலை இந்த பாரத மக்களுக்கு பிடித்திருப்பதனால காங்கிரஸ் கட்சிக்கு 40 இடம் கூட கொடுக்கல. எதிர்கட்சி தலைவராக வரணும்னா 54 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாதான் எதிர்கட்சி தலைவராக வர முடியும். ஆனா 2014 282, அதன் பிறகு 2019 303 இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்த மக்கள் காங்கிரஸை எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கல கடந்த 2 தேர்தலில். இன்னைக்கு வர கருத்து கணிப்பு கடந்த 15 நாட்களாக அனைத்து கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார், பாரதிய ஜனதா கட்சி 350 இடங்களுக்கு மேல பிடிக்கும், என்டிஏ கூட்டணி 400 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்திருக்கு. அது காங்கிரஸ் கட்சிக்கு 20 இடம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய இப்ப இருக்கிற இந்திய கூட்டணிக்கு 100 இடத்துக்குள்ளதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த போக்க இந்த கருத்து கணிப்பு அந்த திசை மாற்றுவதற்காக பயந்து போன காங்கிரஸ் கட்சி ஏதேதோ விஷயத்தெல்லாம் தேர்தல் அறிக்கை என்ற பெயர்ல அதனுடைய தலைவரும் சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கையில கூட 4 ஜாதி முன்னேறணும்னு சொல்றாரு. எந்த 4 ஜாதின்னா, இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும், இளைஞர்கள் ஒன்று, பெண்கள் வாழ்க்கையில முன்னேறணும், அவங்க ஒரு ஜாதி, ஏழைகள் நடுத்தர வர்க்கம் ஏழையா இருக்கவங்க மேல வரணும், அது ஒரு ஜாதி, விவசாயம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, விவசாயிகள் இந்த நாட்டிலிருந்து முன்னேறணும். இந்த 4 ஜாதியை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த திட்டம்னு சொல்றாரு. இதுல எங்க மதம் வந்தது, இதுல எங்க ஜாதி வந்தது? இதுதான் பாரத பிரதமருடைய ஜாதி சொல்றேன். 12 தேர்தலில் 12 வருஷமாக வாக்களிச்சிருக்காங்க. போன தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க, பாராளுமன்ற தேர்தலில் 21 வாக்களிச்சிருக்காங்க. அவங்களே வீட்டுல இருக்காங்க, வீடும் மாறல. எப்படி அவங்க வாக்கு மட்டும் போகும்? அவங்க வீட்டுல முதல் தலைமுறை வாக்காளர் சேர்ந்திருக்காரு, அவருடைய வாக்கு மட்டும் இருக்கு. அவங்க வீட்டுல இருக்க 5 பேருடைய வாக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ தவறு நடந்திருக்க நாங்க சொல்றோம். அதை சரி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். வாக்கு இல்லாத இது நியாயமான வாக்காளருடைய கோரிக்கை. ஒவ்வொரு வாக்காளருக்கும் உரிமை இருக்கு. ஜனநாயகம். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, நான் 70,000 ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டேன் சூளைமேட்டில், என்னுடைய போன தடவை நான் போட்டேன், இதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய தவறு தானே. மன்சூர் அலிகான் பத்தி எல்லாம் பேசி நம்ம தரத்தை நம்ம தாழ்த்தி கூடாது. ஏன்னா அவரு 2 பேர் கட்சியில இருந்தாங்க. அவரும் அவர் தலைவர் பொதுச் செயலாளர். இவரா போய் யாருக்கிட்டையும் பேச போய் உடனே அவங்க தலைவர் இவர் பொறுப்புல இருந்து அவங்க தலைவர் எடுத்துட்டாரு. எத்தனை பேர் அவங்க கட்சியில இருந்து நானும் அவரு தான் இருந்தோம், நான் அவரை நீக்கிட்டேன்றாரு. இவர் அவரு எனக்கு தலைவரே இல்லை, இப்ப நான் தலைவர் ஆயிட்டேன்றாரு. இது மாதிரி ஒரு ஜோக்கர் அவரெல்லாம் போயிட்டு அவரை பத்தி சீரியஸா பேசி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பேச வந்திருக்கோம். அதனால இப்ப அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு.